10ஆம் இடம். இது சம்பந்தமான தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? ஆக வேலை வாய்ப்புகள் வெளியிடங்களில் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த அமைப்பு உண்டு. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. இதனை தொடர்ந்ததாக வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொதுவாகவே அப்படியே ஒரு மூமெண்ட்லேயே வச்சுருக்கும். ஒரு பயணங்கள், அது நீங்கள் அலைச்சல்னு எடுத்துக்கலாம், பயணம்னு எடுத்துக்கலாம், ஊர் சுற்றுறதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டூர்லாம் போவாங்க. இப்போ ஒரு கோயில் ஆரம்பித்து அப்படியே அந்த சுற்றுவட்டில் என்ன கோயிலாக இருக்கோ அப்படியே சுற்றிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் சுற்றுலா செல்வதற்கு, ஊர் பயணங்கள் செல்வதற்கு, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாத பலனை தான் பார்க்க இருக்கங்க. எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது மாதிரி மாத பலன் அப்படிங்கிற இந்த கோச்சார பொது பலன் அப்படிங்கிறது 10%. சரிங்களா? அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ். ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும், உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு 5 ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும். சரிங்களா? அதனால் அது ஒரு 40% பலமாயிரும். ஆக இந்த புரிதலோடு அன்பு நண்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சில விஷயங்களில் நல்ல மாதம், ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 50 to 50 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். சரிங்களா? முதல்ல நம்ம நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல் அமைப்பாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் எனக்கு சரியாக வேலை வாய்ப்பு இல்லைங்க, ஒரு நல்ல நீடித்த வருமானம் இல்லைங்க, அந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சொந்த ஊரில் வேலை வாய்ப்புகளை தேடுவதை காட்டிலும் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுவது இன்னும் மிகச்சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம், 10ஆம் இடம், இது சம்பந்தமான தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? ஆக வேலை வாய்ப்புகள் வெளியிடங்களில் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த அமைப்பு உண்டு. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. இதனை தொடர்ந்ததாக வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொதுவாகவே அப்படியே ஒரு மூமெண்ட்லேயே வச்சுருக்கும். ஒரு பயணங்கள், அது நீங்கள் அலைச்சல்னு எடுத்துக்கலாம், பயணம்னு எடுத்துக்கலாம், ஊர் சுற்றுறதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டூர்லாம் போவாங்க. இப்போ ஒரு கோயில் ஆரம்பித்து அப்படியே அந்த சுற்றுவட்டில் என்ன கோயிலாக இருக்கோ அப்படியே சுற்றிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் சுற்றுலா செல்வதற்கு, ஊர் பயணங்கள் செல்வதற்கு, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜாதக ரீதியாகவும் 3ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் ஏற்ற மிகுந்ததாக அமையும். இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதனை தொடர்ந்ததாக அன்பு நண்பர்களே, நீண்ட நாட்களாக ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சொத்து பத்து அதை விற்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் வித்தப்பாடு இல்லை, அப்படியே அது தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களை எல்லாம் விற்பதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பானதாக அமையும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? அந்த விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வந்துடும். சரிங்களா? ஜாதக ரீதியாக 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம், இந்த ரெண்டில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அந்த சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, பெரிதாக சிறப்புன்னு சொல்கிறத விட கையில் பொதுவாகவே அந்த வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ரொம்ப எஃபர்ட் எடுத்து தேடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கையில் ஒரு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த பண நடமாட்டம் சிறப்பானதாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே போல் திருமண அமைப்புகளும் கைகூடி வரும். ஜாதக ரீதியாக 7ஆம் இடம்
11ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம், இந்த மூன்றுல எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி நடந்தாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்ததான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறது நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே திருமண அமைப்புகளுக்கு ஒரு சிறப்பு மிகுந்ததான நல்ல காலகட்டமாக அமைய பெறுகிறது. அது ஒரு விதத்துல சிறப்பு. இதை தொடர்ந்ததாக வேற என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், காப்பாற்றிடுவீங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ரொம்ப அடிச்சு பிடிச்சி சிரமப்பட்டு அப்படி காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும். ஆனால் கொடுத்த வாக்கை காக்கின்ற காலமாக இந்த காலம் இந்த மாதம் அமைகிறது. சரிங்களா? ஓவராலாக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தாங்க நான் உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்ல முடியும். மற்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் முதல் விஷயம் அலைச்சல், அலைச்சல், அலைச்சல். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் எடுத்தேன் முடித்தேன் இல்லை, எடுத்தேன் திரிந்தேன் 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 முடித்தேன், அப்படிதான் இருக்கு. இந்த மாசமே கொஞ்சம் அலைச்சலுக்கான மாசம் அன்பர்களே. எதை தொட்டாலுமே அலைச்சல் சிம்மத்துக்கு. அதுலேயும் குறிப்பாக 3ஆம் இடமோ 12ஆம் இடமோ 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ இந்த 4 பாவகங்கள்ல ஏதேனும் ஒரு பாவக சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போச்சு அப்படின்னா இன்னும் சோழி முடிஞ்சுது. அலைச்சல் மிக அதிகமானதாக அமை. எடுத்ததுக்கெல்லாம் அலைச்சலாக இருக்கும். ஆக நீங்கள் அதை உணர்ந்து எப்படி சொல்கிறதுங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடணும். சரிங்களா? எது சரி எது தப்பு, எப்போ எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். அதே போல் அன்பு நண்பர்களே நிறைய விரயங்கள், கையை மீறிய விரயங்கள், வருமானத்தை மீறிய விரயங்கள், இதனால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்போ சிம்மம் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, பண நிர்வாகத்தை சரியாக செய்ய வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளாகவோ தேவையில்லாத கடன் தொந்தரவுகளுக்குள்ளாகவோ மாட்டிக்கொள்ளுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3, 12, 8 இந்த 3ல் எந்த பாவகம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தாலும் பொருளாதார நெருக்கடிகள் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு அமைப்பு. அதே போல் ஒரு சிலருக்கு இந்த சொத்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது நம்மளா விற்கிறது வேற, வேற வழி இல்லாமல் விற்கிறது வேற, கடன் கட்டியே ஆகணும் விற்கிறோம். இந்த பிரச்சனைக்காக இந்த சொத்தை விற்றாதான் அதை சரி கட்ட முடியும், அப்படி விற்கிறோம். அந்த மாதிரி நெருக்கடிகளின் பேரில் நம்ம கையில இருந்து சொத்துக்களை கொஞ்சம் வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிம்மத்திற்கு ஏற்படும். 12ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் வலுக்கட்டாயமாக நம்ம விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புனா, தொழில் செய்கின்ற அன்பர்கள், வியாபாரம் செய்கின்ற அன்பர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை உள்ளே வைக்காதீங்க. ஏன்னா இது வருமான ஓட்டம் உண்டு, ஆனால் ரொம்ப சிறப்பாலாம் கிடையாது. சரிங்களா? ஒரு ஆவரேஜான வருமான ஓட்டம் தான். ஸோ நீங்கள் பாட்டு முதலீடுகளை தூக்கி அள்ளி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த முதலீடுகளை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் ரொம்ப திணற வேண்டியதாக இருக்கும். அதனால கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முதலீடுகளில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பானதாக அமையும். பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? அது பார்த்துருங்க. அதிக முதலீடுகளை உள்ளே வைக்காதீங்க. அதுவும் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ 6ஆம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொருளாதார நெருக்கடி கடனாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் வாட்டு அதிக முதலீடு போட்டிங்கன்னா தொழில் சார்ந்தது கடனை ஏற்படுத்தி விட்டுரும். அது வேண்டாம், சிம்மத்துக்கு அது வேண்டாம். சரிங்களா? அது பார்த்து இருந்துக்கிடுங்க. அதே போல் சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன கசப்புகளோ அல்லது அவர்களால் சில செலவினங்களோ ஏற்படும், பார்த்து இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா சிம்மத்திற்கு பெரும்பான்மையாக நற்பலன் அப்படின்னு சொல்லுகிற அமைப்புகளில் இந்த மாதம் கொஞ்சம் அளவு குறைவு தான். பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிங்களா? குறிப்பாக பொருளாதாரம், ஆரோக்கியம், கொடுக்கல் வாங்கல், இந்த சொத்து பத்து, இந்த 4 விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது. ரொம்ப மனக்குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானித்து சிந்தித்து எடுப்பது மிக மிக நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி.